கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க தான் வந்தார். எல்லாம் சரிதான். அது யாருக்கு ஆனால் செய்வார்? அந்த கேள்வி நமக்கு இருக்குல்ல. கெட்ட குமாரன் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாவத்தில் இருக்கிறோம், இப்போ கர்த்தரை மன்னிக்கணும், நம்மளை தூக்கணும், இதிலிருந்து நம்மளை விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவனுக்கு புத்தி தெளிந்தது. கர்த்தர் வந்து ஆராய்ந்து பார்க்கிறவர். நீ நிஜமாவே நீ மாறுறியா, இல்லை சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நீ கர்த்தர் இடத்துல வந்து ஜெபிக்கிறியா, உனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு வந்து ஜெபிக்கிறியா, அது ஆராய்ந்து பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணா, புத்தி தெளிந்து அப்பாவை போய் தேடுறோம், இப்போ போய் பார்க்கணும் எனக்கு ஒரு நல்லது நடக்குமே அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்றான், அவன் மனசார அவன் என்ன பண்ணிட்டான், தன்னை தாழ்த்திக்கிறான், தான் செஞ்ச தப்ப உணர்றான், மனம் திரும்புறான். இப்போ நம்ம மனம் திரும்பணும். கர்த்தர் இடத்துல நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு, கர்த்தாவே நான் தகுதியற்றவன், என்னைய தாங்கி என்னை ஏந்திருங்க, என்னால் இதில் ஜெயித்து எழுப்புறதுக்கு உங்களுடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான் இதுலேருந்து நான் ஜெயித்து எழ முடியும். அவன் மனம் திரும்பி தன்னை தாழ்த்தி எழுந்து புறப்பட்டு தகப்பன் இடத்துக்கு போறான். அவன் தான் போறான் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன ஆகுது, அவன் போகும்போது இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஓகேவா? அவர் வந்து நம்மளை தூக்கிடுவாரு, அவர் வந்து நம்மளை பலப்படுத்துவாரு. அப்படி கிடையாது. யார் போகணும், யார் செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் எடுத்து வைக்கணும்? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்போ யாரு? நாம தான் முதல்ல போய் சேரணும். அப்போ அவர் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பார். இன்னமும் அவருடைய கிருபை, இரக்கம், தயவு எல்லாம் இருக்கு நமக்கு. ஆனால் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அங்கேயே இருந்தோம்னா நமக்கு அது கிடைக்காது. மனம் திரும்பி உண்மையாக கர்த்தர் இடத்துல அறிக்கையிட்டு தன்னை தாழ்த்தி எப்போ நம்ம திரும்புகிறோமோ உடனே கர்த்தர் தூக்கிடுவார். இப்போ இதன்படி நீங்கள் நடக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களது மறுரூபம் ஆக்கப்படுவீர்கள். கர்த்தரை போல, அவருடைய சாயலை போல நீங்கள் மாறப்படுவீர்கள், மறுரூபம் ஆக்கப்படுவீர்கள். மாம்சத்தின்படி நடவாமல் எதன்படி நடக்கணும்? ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கர்த்தர் என்ன தாங்கிடுவார். நம்மளை எவ்வளோ பாவத்தில் இருந்தாலும் கர்த்தர் தூக்கி ரட்சித்து பலப்படுத்திடுவார். அறியாதவர்கள் சரியாம அது செய்கிறாங்க, அவங்க கர்த்தரை அறிஞ்சது கிடையாது, கர்த்தர் யாருன்னே தெரியாது. அவங்க செய்கிறாங்கன்னா அது தெரியாது செய்கிறாங்க. தேவனை அறியாத அஞ்ஞானியை போல மோக இச்சைக்கு குட்படாமல். ஆமென். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? உங்கள் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. சபைக்கு வந்துட்டு ஜெபிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறது சரி. ஆனால் மற்ற நாட்களில் நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, நானும் கர்த்தரோடு இருக்கிறேன் வந்துட்டு அந்த மாதிரி வேஷம் போடக்கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பில் காண முடியாது, அவர் உணரவே முடியாது. சும்மா போட்டுட்டு வேஷம் போட்டு தெரியக்கூடாது. நம்ம என்ன உலகத்தரமான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கோமோ இதுலேயே இருந்துக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரேன், ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு போகிறேன், மறுபடியும் என்னோட பழைய குட்டைக்குள்ளேயே நான் இருக்கிறேன். கிறிஸ்துக்குள்ளே இத்தனை வருஷமாக பிறப்பில் இருந்து வம்சமாக நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். இது அவருடைய ஆலயமாச்சே, இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற ஆலயம், இது ஆவியாச்சே, இது தெரியாமல் இருக்கிறீங்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை பிசாசானவன் கெடுக்க வேண்டாம், தேவனே கெடுத்துருவாரு. ஒருவன் நம்ம இந்த ஆலயத்தை நாம கெடுக்கும் போது பிசாசானவன் தேவையில்லை, ஆவியானவரே நம்மளை கெடுத்துருவாரு. நீ எதை செய்யறியோ அதை தான் நீ அறுப்ப. நல்லதை கர்த்தர் சொல்லியிருக்க வார்த்தையின்படி நடந்து அவருடைய பாதையில் நடப்பிச்சிங்கன்னா, நல்லதை விதைச்சிங்கன்னா நல்லதை அறப்பீங்க. இல்லை நான் செய்கிற காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறேன், அப்போது அதுக்கான விளைவுகளும் வரும். நம் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை தான் அறப்பான். அவன் என்ன அவனுக்கு என்ன லாபமாக கிடைக்க போகுது? அதில் இல்லை சந்தோஷமா இருப்பான்னு போட்டிருக்கா? அழிவை தான் அறப்பான். ஆவியில் நடக்கும்போது என்ன நடக்கும்? நமக்கு நித்திய ஜீவன், சந்தோஷமா பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட மனமகிழ்ச்சியோட கர்த்தர் அப்படி கொண்டுட்டு போவார். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். உங்களால் முடிஞ்சது, உங்களுக்கு கண்களுக்கு தெரிஞ்ச கர்த்தர் ஏவுதல் செய்யும் போது, உங்களுக்கு நன்மை செய்யணும்னு உங்களுக்கு அந்த திராணி இருக்கும் போது அதை செய்யணும். அதை செய்யாமல் அதை கடந்து போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பாவமாயிடும். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? இது எல்லாருக்கும் பொருந்தும். நமக்குள்ள இருக்கவங்களோட அவங்க செய்கிற காரியங்கள் தவறுகளுக்கு கர்த்தர் அவங்கள விசாரிப்பாரு, பதில் கொடுப்பாரு. நாம அதை நியாயம் தீர்க்க வேண்டாம். கர்த்தர்கிட்ட அவங்க செய்கிற காரியங்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நாம சரிப்படுத்தணும், நம்ம குடும்பத்தை சரிப்படுத்தணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம் தான் கர்த்தர் நம்மளோட இருப்பார், வாசம் செய்ய முடியும், அவரை நம்ம காணவும் முடியும், தரிசிக்கவும் முடியும். அவர் நமக்காக சாட்சியும் சொல்லுவார். இவன் என் மகன், இவன் என் மகள், என் வீட்டில் இவள் எங்கும் உண்மையுள்ளவளாக இருக்கிறாள், என் மகன் இவன் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அப்போ எது நம்ம பார்க்குற பார்வையில், பேசுகிற வார்த்தை, கேட்குற வார்த்தையிலேருந்து, சிந்தையிலேருந்து நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்கிறதுலேருந்து தீங்கு செய்யாமல் இருக்கணும். நம்ம நல்லது செய்ய முடிஞ்சால் செய்யணும், இல்லை கடந்து போயிடணும். நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.